காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் தான் ஏற்றது என்று வலியுறுத்துற கடைசியா. அணு உலை கண்டுபிடித்தது மின் உற்பத்திக்காக அல்ல, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையால் அல்ல. இது ரெண்டையும் வளைந்து சொல்லுவான். அணு உலைனா மின்சாரத்தை என்ன பண்ணுவீங்க, அவர் மின்சாரத்தை என்ன பண்ணுவீங்க. இப்ப அணு உலை வந்துச்சு, தடையெல்லாம் திறந்துச்ச. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அற்புதமான உயிர், அபூர்வமான உயிர் அற்ப கொசு கடிச்சு கொள்ளுதடா. அற்ப கொசுவிடமிருந்து கூட இவரை பாதுகாக்க முடியாதவங்க அணுகுலை வெடிச்சா எப்படி பாதுகாப்பான்? இதான் நமக்கு, இவர்கள் எப்படி பாதுகாப்பார்கள்? ஏற்கனவே சுவாசிக்கிற காற்று நஞ்சு கலந்து இருக்கிற போது நான் போராடின போராட்டம் தான். இங்கே எதுக்கு அணுக்கழிவை என் மண்ணில் புதைக்காத இன்னும் போராடின ஒரே மகன் நான் தான். ஆனால் அங்கே புதைக்கூடாது, கர்நாடகா இங்கே. ஆமாம், தூசை காற்று மண்டலத்தை கலந்துவிட்டால் என் இளம் என்னாவது, என் மக்களின் எதிர்கால வாழ்வு என்னாவது, அதை எடுத்து ஒரு பொருட்கள் போறாங்க. எல்லாமே சாலை கழிவு, ஆலை கழிவு எல்லாவற்றையும் அந்த நீர்நிலைகளில் கொட்டி நாசமாக்குகிற கடைசியாக ஸ்டெர்லைட் அணு ஜான் கிளைமேட் அந்த நகர்ல கடற்கரையில அதாவது மனோபர் என்கிற அந்த அணு நிலையத்திலும்